பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தாங்க, மேபி அந்த வெப்சைட் வேலை செய்யலை. தற்போது இந்த வாரத்தில் இந்த வெப்சைட் வேலை செய்யுது. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான நிலங்கள் சம்பந்தமான ஆவணங்களை பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க. இந்த 3 விதமான நில ஆவணங்கள் என்னென்ன, அதை பதிவிறக்கம் செய்யும்போது எதற்காக பதிவிறக்கம் செய்யணும், அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மொத்தமாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த ரிஜிஸ்டரை கிளிக் கொடுத்தீங்கன்னா, இப்போ தான் புதுசாக நீங்கள் வாடிக்கையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, உங்களோட மொபைல் நம்பரு, இமெயில் இதெல்லாம் கட்டாயம். ஓகேவா? அந்த சிகப்பு டார்க் வச்சுருக்காங்களா, அதனால் கட்டாயம் கொடுத்துட்டு கேப்ஸா கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் ஆஃப் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி இதில் க்ரியேட் ஆகிடும். அதில் டிஸ்பிளேயில் காட்டும். இந்த ஐடியை டிஸ்பிளேயில் காட்டினதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கணும். இல்லை நீங்கள் மொபைல்லே சேவ் பண்ணி வச்சுட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த முறை போகும்போது நீங்கள் உங்களுக்கு லாகின் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இதில் முதல்ல எடுத்த உடனே ஒரு 3 விதமான தகவல்கள் இதில் காட்டுறாங்களா. 3 வட்டங்கள் இருக்குது. இந்த 3 வட்டங்களில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓஎஸ்ஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 12,017 ரெக்கார்ட்ஸ் உள்ளே வச்சுருக்குறாங்க. இதில் எத்தனை வில்லேஜ் சார்ந்த ரெக்கார்டு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத, இந்த வில்லேஜ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இங்கே கீழே காட்டியிருக்காங்க பாருங்கள். வில்லேஜ் சார்ந்த ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஓஎஸ்ஆர்னா என்னென்னு நான் பின்னாடி வர சொல்கிறேன். ஐஎஃப்ஆர் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே டோட்டல் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18,623 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. கெட்வே ரெக்கார்ட்ஸ் இது எத்தனை, 35 இருக்குது. இதை உள்ளீடு செஞ்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து வரலாம். இப்போ ஓஎஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கு. இதை ஆங்கிலத்தில் மேலே போட்டிருக்காங்க, ஓல்டு செட்டில்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் இது அளவீடு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு முடிவில் இது சர்வே செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் இது முடியும் போது இது சர்வே பண்ணாங்க அப்படின்றாங்க. இந்த ஓல்டு செட்டில்மெண்ட் அப்படின்னா பழைய நிலத்தோடைய தீர்வை பதிவேடு அப்படின்னு சொல்லலாம். இது அதாவது இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலம் நீங்கள் இப்போ ஒரு நிலம் யூஸ் பண்ணிட்டீங்க, அதை பழைய விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் இந்த நிலம் நஞ்சையாக இருந்துச்சா புஞ்சையாக இருந்துச்சா, அதோட எல்லைகள் என்ன, அதோட காலம் எந்த காலத்துக்குள்ள நிலவரி விதிக்கப்பட்டது, எவ்வளோ விதிக்கப்பட்டது, எந்த தேதியில் விதிக்கப்பட்டது, இந்த நம்ம தேடுற அந்த நிலத்தின் முதல் உரிமையாளர் யார், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஓஎஸ்ஆரில் அந்த ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு அவசியமான ஒன்று. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தேடணும் அப்படின்னு நினச்சா இந்த கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு தகவல் தேவைன்னா நீங்கள் ஓஎஸ்ஆர் ரெக்கார்ட்ஸ் என்ன செய்யலாம்னா எடுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. இது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மேலே போட்டிருக்காங்க இனாம் ஃபயர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் இனாம் நில பதிவேடு அப்படிங்கிறத தமிழில் சொல்லலாம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களோ அல்லது அரசாங்கமோ சிலருக்கு பரிசாக அல்லது பணிகளுக்காக இந்த நிலங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதான் இனாம் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த இனாம் நிலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது யாருக்கு வழங்கப்பட்டது, எதற்காக வழங்கப்பட்டது, இல்லை அது கோவிலுக்காக கொடுக்கப்பட்டதா, இல்லை பொது நிலத்துக்காக கொடுக்கப்பட்டதா, இல்லை மசூதிக்காக கொடுக்கப்பட்டதா, இல்லை சர்ச்சுக்காக கொடுக்கப்பட்டதா, பொது சேவைக்காக கொடுக்கப்பட்டதா, இந்த தகவல்கள் எல்லாமே இந்த ரெக்கார்ட்ஸுக்கு உள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ இது சார்ந்து நீங்கள் தேடணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல குடியிருக்கீங்க, அந்த இடம் முந்தைய காலத்தில் ஒரு கோவில் நிலம்ன்றாங்க அப்படின்னா இது கோயில் நிலமா அப்படின்னு நீங்கள் தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெக்கார்ட்ஸை கண்டிப்பாக தேடி எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஓகே, இப்போ 3வது கேட்டகரிக்கு நம்ம வருவோம். 3வது கேட்டகரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெட்வே ரெக்கார்ட்ஸ் அப்படின்றாங்க. இந்த கெட்வே ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 1857க்கு முன்பு பராமரிக்கப்பட்ட மிக பழமையான ஒரு அரசாங்க கோப்பு அப்படின்றாங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த கலெக்டர்ஸ் என்னென்ன உத்தரவு போட்டிருந்தாங்க, அதேமாதிரி பத்திரிகை செய்தியில் என்ன வெளிவந்துச்சு, அதே போல் அன்னைக்கு அரசாங்கம் நிலங்கள் குறித்தான தன்மை சம்மந்தமான என்னென்ன வெளியிடுறாங்க, இது கிட்டத்தட்ட 1600க்கு பின்பாக இருக்கக்கூடிய தகவலும் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த 3 கேட்டகரியும் நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா?
இப்போ இந்த ஓஎஸ்ஆர் ரெக்கார்ட்ஸை எடுக்க முடியுமா அப்படின்னா எக்ஸாக்ட்லி எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழேயும் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னென்னா 9 டிஸ்ட்ரிக் தான் இதில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அதில் 69 தாலுகா, கிட்டத்தட்ட 10,332 வில்லேஜ். ஓகேவா? அதே போல் தான் இங்கே இந்த ரெக்கார்ட்ஸ் ஓகே கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே ஒரே ஒரு டாக்குமெண்ட்ஸ் டைப் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த 9 டிஸ்ட்ரிக் தானே என்னங்க அது இப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி வந்து இத்தனை டிஸ்ட்ரிக் இருக்கும்போது 9 டிஸ்ட்ரிக் மட்டும்தான் எப்படி தேடி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் அதான் கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு தேவைப்படுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் டிஸ்ட்ரிக் வந்து பெருசாகிக்கிட்டே வருது. நம்ம மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப டிஸ்ட்ரிக்டில் உடச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்போ எங்களுடைய டிஸ்ட்ரிக் எடுத்துங்க, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் 3 வந்து ஒன்றா தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. இந்த 3 டிஸ்ட்ரிக்கே ஒரு காலத்தில் ஒன்றா இருந்துச்சு, அதை 3ஆக உடச்சிருக்காங்க. அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேலூர் உடச்சிருக்காங்க, வேலூர் உடச்சி, இப்போ ராணிப்பேட்டை, இப்போ கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் உடச்சி வந்து தனித்தனி மாவட்டங்கள் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து திருநெல்வேலி உடச்சி தென்காசி இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? அது மாதிரி முன்னொரு காலத்தில் பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சு. அப்போ 9 டிஸ்ட்ரிக் அந்த காலத்தில் இருந்தது. அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் தாலுக்கு 69 சொல்லியிருக்காங்க. அன்னை காலகட்டத்தில் தாலுக்கு 69 இருக்குது, வில்லேஜ் இருக்கு இல்லையா? இதில் நீங்கள் தேடணும் அப்படின்னா நீங்கள் வந்து வருஷ முறைப்படி தேடணும். இதில் இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கேன். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தை தேடி ஐயோ என் டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குது நான் தேடிக்கிட்டே இருந்தேன்னா நான் கண்டுபிடிக்க முடியாது. அது மூலம் எங்கேருந்து வந்துச்சு, ஆல்ரெடி அதோட மூல டிஸ்ட்ரிக் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மூலப்பத்திரம் தரோம்ல, அது மாதிரி டிஸ்ட்ரிக் எதுலேருந்து உடஞ்சிச்சு அதை பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எங்களுடைய மாவட்டத்தில் தூக்கி கொண்டே திண்டுக்கலுக்கு உள்ளே அங்கிட்டு வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு மதுரை எடுத்துக்கிறேங்க, ஓகேவா? இப்போ மதுரையை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மதுரைக்கு உள்ளே இப்போ தாலுக்கு செலக்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், பழனி தனியாக இருக்குது, பழனி கில்ஸு தனியாக இருக்குது. பெரியகுளம் அன்றைக்கி எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பெரியகுளம் தேனி டிஸ்ட்ரிக் போயிடுச்சு, ஆனால் இதில் இருக்குது, மதுரைக்குள்ளே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி திண்டுக்கல் தனி டிஸ்ட்ரிக் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும், ஆனால் திண்டுக்கல் உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா பொறுமையோடு தேடி நீங்கள் உங்களோட எஸ்எல்ஆர் காப்பியை எடுக்கணும், ஓஎஸ்ஆர் காப்பியை நீங்கள் எடுக்கணும். ஓகே, இப்போ திண்டுக்கலை கொடுத்தாச்சு. திண்டுக்கல் கொடுத்தோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வில்லேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் எங்களோட ராமநாதபுரம் உள்ளே வருது வில்லேஜ் கணக்கில், அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இதில் எந்த ஏரியாவுடைய ஓஎஸ்ஆர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் தேடுறீங்கன்னா அந்த ஏரியாவை நீங்கள் கொடுத்து என்ன செய்யலாம்னா, நீங்கள் சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேட்சும் பார்த்தீங்கன்னா 25, 30, 40, 50 இப்படி தான் பேட்ச் இருக்குது. இதில் மொத்தமாக இங்கே கீழே பாருங்கள், இந்த வில்லேஜ் கொடுத்தோன்னா ஒன்று தான் இருக்குது. அப்போ இது நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த பேட்சுக்கு டவுன்லோட் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் நான் வந்து 4G ஏரியா கூட இல்லை, 2G ஏரியாவில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சுலவாக இருக்குது. அதனால் ஒருவேளை 5G இருந்த ஏரியாவில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் சீக்கிரம் டவுன்லோட் ஆகும், நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் ஏற்கனவே பதிவிறக்கம் பண்ணி வச்சுருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை நான் காட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, அதை பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி என்னென்னா ஃபுல்லாக வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. நம்ம வந்து அதை ரொம்ப பொறுமையோடு கண்டுபிடிக்கணும். இந்த பாருங்கள் மொத்த மேப்பு, அந்த நாம் எடுத்தோம்ல அந்த வில்லேஜ், அந்த வில்லேஜுடைய அந்த காலத்தில் இருக்கிற ஓஎஸ்ஆருடைய மேப்பு. இதில் வந்து கண்டிப்பாக வந்து அன்றைக்கெல்லாம் உடைக்கப்படலை, நிலம் 19 கிடந்துச்சு. அதனால் இந்த நிலத்தோட தன்மையை நம்ம வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும், கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ இது எதற்காக தேவைப்படுது? இன்றைக்கி வந்து அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்டர் வந்துருச்சு, அதாவது யூடிஆர் வந்துருச்சு. யூடிஆர் வந்ததுக்கப்புறம் நம்ம நிலத்தை ஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பழைய காலத்தில் இது கோயில் நிலமாக இருந்துச்சு, இல்லை எங்கள் முப்பாட்டன் பேரில் இருந்துச்சு, இப்போ வந்து இது போயிடுச்சு அப்படின்னு ஒரு வழக்குக்கு வேணால் இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அப்படி தான் இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துலேயும் ஒரு சகோதரி வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தேடி பார்க்கும்போது அது வந்து இனாம் நிலமாக தான் அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி பழசை கண்டுபிடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவும். அதே சமயத்தில் இதை ஃபோன்லேயே வச்சு நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. நீங்கள் அதை வந்து கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா அதை பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் வச்சு ரொம்ப ஜூம் பண்ணி அன்னைக்கு பரஞ்சோதி என்ன சொல்லுவார், லென்ஸ் வச்சு பாருங்கள், அப்போ தான் பழைய ரெக்கார்டெலாம் உங்களுக்கு பிடிவிடும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் லென்ஸ் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் கொடுத்துருந்தாங்கன்னா ஜமீன்தார் கொடுத்தாங்கன்னா ஜீன் வரும், கவர்மெண்ட் கொடுத்துருந்தாலும் ஜீன் வரும், கவர்மெண்ட் இனாம் செட் பண்ணால் ஜி வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இந்த ஓஎஸ்ஆரை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மேலேக்கு வந்து கரெக்டாக டைப் போட்டிருப்பாங்க, இந்த நிலத்தோட டைப் எல்லாமே போட்டிருப்பாங்க, உரிமையாளர் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதோட விதிமுறைகள் இருக்கும், அதையும் நீங்கள் உறவுகளாகி நீங்கள் படித்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலி. இதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடட்டா? ஓகே, நான் அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டில் ஓகே
பிரச்சனையாக இருக்குது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல 3 கேட்டகரி, லேண்ட் கேட்டகரி, அது கீழே பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஆரம்பத்தில் போட்ட ஜிஓஸ் எல்லாமே இருக்கும். கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாருக்குமே ரெக்கார்டு புதுசு புதுசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை பதிவிறக்கம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு இடமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.